MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு வருஷம்? அதான் 2 வருஷம் ஆகுது அந்த வீட்டுக்கு. 2 வருஷம் ஆகுது. இதாக ரூமே அப்பா இங்கே தான் தூங்குவாரு. ஓகே, இங்க யார் தங்குவா? இங்க அப்பா தான் தூங்குவாரு. இங்க அப்பா தான் தங்குவாரு. அவன் மட்டும் தான் தூங்குவாரு. சோ வேற என்ன இங்க திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? ஆமா, துணில தங்கச்சி. சோ இந்த ரூம்க்குள்ள எல்லாமே படுத்து தூங்குறது இங்கயா இல்ல ஹால்ல? இல்ல ஹால்ல அப்பா மட்டும் தான் உள்ள தூங்குவாரு. மிச்சம் எங்க அம்மா நாளா ஹால்ல தான் தூங்குவாங்க. ஹால்ல தூங்கிப்பீங்க. சோ இந்த கிச்சன்ல அதிகமா யார் சமைப்பா? அம்மா சமைப்பாங்களா நீங்க சமைப்பீங்க? நான் அம்மா தான் சமைப்பாங்க. அம்மாவும் தங்கச்சி 2 பேரும் தான். கொஞ்சம் பொருள் இருந்தாலுமே எல்லாமே க்ளீனா இல்ல நாங்க வரவனே எதுவும் க்ளீன் இல்ல எனி டைம் இப்படி தான் இருக்கும். சும்மா டைம்ல கூட வந்து பாருங்க இப்படி தான் இருக்கும். எனி டைம் சுத்தமா வச்சுப்பாங்க வீட்டுல. இல்ல நான் யார் சுத்தப்படுத்துவா வீட்ல? என் தங்கச்சி தான் எல்லாமே அதுதான் பாத்துக்கும். என் தங்கச்சி தான் எல்லாமே சுத்தம் பண்ணும். சுத்தமா வச்சுப்பாங்க. வாடகை எல்லாம் யாரு கட்டுறா? வாடகை நானும் கட்டுவேன், அப்பா கட்டுவேன். 2 பேரும் சேர்ந்து கட்டுவோம். இதை விட பெரிய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஏதாவது? ஆமா, ஆசையா தான் இருக்குது. இப்போ நான் என் தங்கச்சி காரணம் முடிச்சுட்டு போய் போகலாம், இல்லை என் காரணத்துக்கு போகலான்னு இருக்குது. இதுதான் ஹாலா? ஹாலுக்கா? ஓகே. பிரியாணி செய்யறத தவிர வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க? வேற பாட்டு பாடுவேன், கானா பாட்டுலாம் பாடுவேன். நான் மிஸ்ஸை வச்ச ஆம்பலை, நீ மையை வச்ச பொம்பலை, சத்தியமா உன்னை நம்பல, நான் ஏடா கூடமா பாட்டு எடுப்பேன் தெம்புல, மாட்டிக்கினே ஒம்புலே, நான் கண்மூழ்ச்சி பாட போறேன் கானா வேலைக்கு, ஒத்தையடி பாதையிலே அம்மா ஒரு சன்னம் துங்கையிலே, ஒத்தையா புனதம்மா உன்னோட உசிரே. ஹாய். ஹாய்க்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. இதுதான் ஹாலா? இதுதான் ஹாலுக்கா. ஓகே. இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு வருஷம்? அதான் 2 வருஷம் ஆகுது அந்த வீட்டுக்கு. 2 வருஷம் ஆகுது. எத்தனை பேர் இருக்கீங்க இந்த வீட்ல? மொத்தம் 5 பேர் இருக்காங்க. 5 பேர் இருக்கீங்க. இவ்வளோ இந்த வீட்டுக்குள்ள 5 பேர்? ஆமா, இந்த வீட்டுக்குள்ள 5 பேர். இதாக ரூமே அப்பா இங்கே தான் தூங்குவாரு. ஓகே, இங்க யார் தங்குவா? இங்க அப்பா தான் தூங்குவாரு. இங்க அப்பா அப்பா தவிர தான் தங்குவாரு. அவன் மட்டும் தான் தூங்குவாரு. சோ வேற என்ன இங்க திங்ஸ் எல்லாம் ஆமா, வச்சிருக்கீங்க? துணில தங்கச்சி துணி. தங்கச்சி துணி. இந்த ரூம்ல அப்பா மட்டும் தான் ஆமா, ஸ்டே அப்பா பண்ணுவாரா? மட்டும் தான் தூங்குவாரு. சரி, ஓகே. சோ இந்த ரூம்க்குள்ள எல்லாமே படுத்து தூங்குறது இங்கயா இல்ல ஹால்ல? இல்ல ஹால்ல அப்பா மட்டும் தான் உள்ள தூங்குவாரு. மிச்சம் எங்க அம்மா நாளா ஹால்ல தான் தூங்குவாங்க. ஹால்ல தூங்கிப்பீங்க. வேற என்ன ரூம் இருக்கீங்க? வேற ரூம் இல்ல, ஹாலு கிச்சன். ஓகே. சோ இந்த கிச்சன்ல அதிகமா யார் சமைப்பா? அம்மா சமைப்பாங்களா நீங்க சமைப்பீங்க? நான் அம்மா தான் சமைப்பாங்க. அம்மாவும் தங்கச்சி 2 பேரும் தான் சமைப்பாங்க. ரொம்ப சுத்தமா இருக்கு. கொஞ்சம் பொருள் இருந்தாலுமே எல்லாமே க்ளீனா இல்ல நாங்க வரவனே எதுவும் க்ளீன்? இல்ல எனி டைம் இப்படி தான் இருக்கும். சும்மா டைம்ல கூட வந்து பாருங்க இப்படி தான் இருக்கும். எனி டைம் சுத்தமா வச்சுப்பாங்க வீட்டுல. இல்ல நான் யார் சுத்தப்படுத்துவா வீட்ல? என் தங்கச்சி தான் எல்லாமே அதுதான் பாத்துக்கும். என் தங்கச்சி தான் எல்லாமே சுத்தம் பண்ணும். சுத்தமா வச்சுப்பாங்க. வீடு ரொம்ப குட்டி வீடா இருந்தாலும் ரொம்ப சுத்தமா ரொம்ப அழகா நீட்டா வச்சிருக்கீங்க. அம்மாவும் தங்கச்சியும் சேர்ந்து பண்ணிப்பாங்களா? இல்ல தங்கச்சி மட்டும் தான். இப்ப அம்மா உடம்பு சரியில்லை, அதனால அவங்க பண்ண முடியாது. அதனால ஃபுல்லா தங்கச்சி தான் சுத்தம் பண்ண எல்லாமே. காலேஜ் போயிட்டு வந்துட்டு? ஆமா, காலேஜ்ல ஸ்கூல் இப்பதான் முடிஞ்சிருது. இப்பதான் 12வது முடிஞ்சிருது. இனிமேல் தான் காலேஜ் செய்யணும். ஓகே. ஸ்கூல் போயிட்டு வந்து போய் செய்யும் இந்த வேலை. எவ்வளவு வாடகை கொடுக்குறீங்க? வாடகை வந்து 7500 ரூபாய். 7500 ரூபாய். சோ எல்லாமே சேர்த்து 7500? இல்ல கரண்ட் பில் அதெல்லாம் தள்ளிங்க. அது அட்டை கொடுத்துருவாங்க. ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கரண்ட் வந்து நான் பாட்டு கட்டிப்போம். பாத்து கட்டிப்பீங்க. வாடகை எல்லாம் யாரு கட்டுறா? வாடகை நானும் கட்டுவேன், அப்பா கட்டுவேன். 2 பேரும் சேர்ந்து கட்டுவோம். சேர்ந்து கட்டிப்பீங்க. சோ ஒரு ஆளை மாத்தி கட்டிப்பீங்க. இதை விட பெரிய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஏதாவது? ஆமா, ஆசையா தான் இருக்குது. இப்போ நான் என் தங்கச்சி காரணம் முடிச்சுட்டு போய் போகலாம், இல்ல என் காரணத்துக்கு போகலான்னு இருக்குது. எப்படினாலும் ஒரு பெரிய வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. சோ ஹால்ல பார்த்தா டிவி இருக்கு. ஆமா. சோ டிவி எல்லாம் பாக்குற பழக்கம்? எனக்கு டிவிலாம் நான் அவ்வளோ பார்க்க மாட்டேன். ஃபோன் தான், இல்லை ஃபோன் மட்டும் தான். ஒன்லி இன்ஸ்டாகிராம் தான் அப்படிங்கிற மாதிரி? இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப் தான். என்ன பாப்பீங்க அதுல? அதான் ரீல்ஸ் பார்ப்பேன். நல்லது கெட்டது எல்லாமே வரும், அதெல்லாம் பார்த்து கற்றுப்பேன். அவ்வளோ முடிவே பண்ணிட்டீங்க ரீல்ஸ்ல தான் நல்லது கெட்டது வரும் அப்படிங்கிறது? யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில் அதெல்லாம் யூடியூப்ல தான் வருது எல்லாமே. தம்பி தங்கச்சிங்க ஃபோன் யூஸ் பண்ணாங்க? யூஸ் பண்ணாங்க. ஃபோன் வச்சிருக்காங்களா? இல்ல என் ஃபோன் தான். எந்த அப்பா இருக்குது என் ஃபோன் தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அலோ பண்ணுவீங்க? தங்கச்சி அவ்வளோ யூஸ் பண்ணாது. தங்கச்சி ஃபுல்லா ஆன்லைன்ல பச்சின்னு இருக்கும். இப்போ ஸ்கூலுக்கு தங்கச்சி தான் லீடரு. இப்போ எல்லா பொண்ணுங்களும் தங்கச்சி தான் நல்லா படிப்பாங்களா? தங்கச்சி சூப்பரா படிக்கும். தங்கச்சி தான் லீடர் எல்லா பொண்ணுங்களுக்கு. அதுக்கு என்ன நான் பண்ணேன், டீச்சர் அதுக்கு அனுப்புவாங்க, இது போய் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விடும். இப்போ எக்ஸாம் எழுதுனா கூட இது கேட்டுதான் எழுதுவாங்க. என் தங்கச்சி கேட்டுதான் எல்லா பொண்ணுங்க எழுதும். ஓகே. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நிறையா சீச்சி பிரியாணி இன்னும் அடுத்த லெவலில் தாண்டி நல்ல இடங்களுக்கு போகணும். நிறைய ஊரில் போய் நீங்கள் பிரியாணி பண்ணணும். ஸோ தொடர்ந்து பேசுவோம். நன்றி.
நீங்க அங்க பீச் கிட்ட இருந்த இதுக்கும் இந்த ஏரியாவுக்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? அங்கே இருந்தது அங்கே லோக்கலாக இருந்துச்சு, இங்கே கொஞ்சம் ரீசெண்டாக இருக்குது ஏரியாவில். இங்க வீடு பார்க்க வந்தோன்னு உங்களுக்கு வீடு கொடுத்துட்டாங்க? கொடுத்துட்டாங்க, வீடெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ எதுவும் கேட்கல, நீ பிரியாணி பண்றப்பா பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வீட்டில் அம்மா சொல்லிக்கிறாங்க போல, சமையல் செய்கிறாங்க 2 பேரும், அப்பா பையனும் சமையல் செய்கிறாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பிரியாணி செய்யறதை தவிர வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க? வேறு பாட்டு பாடுவேன், கானா பாட்டுலாம் பாடுவேன். எங்கெல்லாம் போய் பாடுவீங்க? இப்போ டச்சு விட்டு போயிடுச்சு, ஃபர்ஸ்ட்லாம் பாடுன்னு தான் இருந்தேன். இப்போ தான் பிரியாணி வேலை எப்போ கற்றுக்கினா அதோட நான் அதை டச்சை விட்டு. என்ன பாட்டு பாடுவீங்க? நான் ஜாலியான சாங் தான் பாடுவேன். பாடுறீங்களா எங்களுக்காக? பாடு. வண்ணா 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 ஐயோ வண்ணா 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 போட சீனெல்லாம், ஐயோ உனக்கு மேலே கருப்பு குல்லா நாங்கள் செங்கலி இல்லை கரியாத கருங்கலி, செத்தவர் மேலே முதல்ல பாடணும்டா இரங்கலி. ஐயோ வண்ணா 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 ஐயோ வண்ணா 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 ஐயோ வண்ணா 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 போட சீனெல்லாம், ஐயோ உனக்கு மேலே கருப்பு குல்லா நாங்கெல்லாம், ஐயோ 4 பேர் சேர்த்துன்னு சுத்தின கிடப்பான் தோலை, எங்களுக்கெல்லாம் பிடிக்காதுப்பா நைட்டு சீனை போட்டாலே, யூ டாடு ஐயம் இவரு டாடிடா, யூ டாடு ஐயம் இவரு டாடிடா, பல்ச்சின்னு கோவப்பட்டா என்னைய போல பாடுடா, ஐயோ யூ டாடு ஐயம் இவரு டாடிடா, பல்ச்சின்னு கோவப்பட்டா ஜபா போல பாடுடா. வேற ஏதாவது நல்ல ஹைப்பா இருக்கிற சாங் தெரியுமா? நான் மீசை வச்ச ஆம்பலை, நீ மையை வச்ச பொம்பலை, சத்தியமா உன்னை நம்பல, நான் ஏடா கூடமா பாட்டி எடுப்பேன் தெம்புல, மாட்டிக்கின ஒம்புல, நான் கண்மூழ்ச்சி பாட போறேன் கானா வேலைக்கு, நீ போட்டு சிக்கத்தை குத்துனுக்கிற என் மூளைக்கு, எனக்கு சிக்கம் கொடுக்க கொய்ந்தம்மா நீ எந்த மூளைக்கு, உன்னை மிட்டாய் போல போட்டுடுவேன் 3 வேலைக்கு, எனக்கு சிக்கம் கொடுக்க கொய்ந்தம்மா நீ எந்த மூளைக்கு, உன்னை மிட்டாய் போல போட்டுடுவேன் 3 வேலைக்கு, நான் மீசை வச்ச ஆம்பலை, நீ மையை வச்ச பொம்பலை, சத்தியமா உன்னை நம்பல, நான் ஏடா கூடமா பாட்டி எடுத்த தெம்புல, மாட்டிக்காத ஒம்புல. இந்த மாதிரி ஜாலி சாங் மட்டும் தான் பாடுவீங்க? இலங்கை சாங் பாடுவேன். இறந்து போனவங்க வீட்ல போய் பாடுவீங்களா? அந்த பாடி முன்னாடி நின்னு பாடுவாங்களே அந்த மாதிரியா? அந்த மாதிரி ஏதாவது பாட்டு பாடுங்களேன். பாரு. ஒத்தையடி பாதையிலே அம்மா ஒரு சன்னம் துங்கையிலே, ஒத்தையா போனதம்மா உன்னோட உசிரே, ரத்தன போல் வாடுதம்மா குடும்பத்தில் மனசி, ஒத்தையடி பாதையிலே ஒரு சன்னம் துங்கையில், ஒத்தையா போனதம்மா உன்னோட உசிரே, ரத்தன போல் வாடுதம்மா குடும்பத்தில் மனசி, தங்கரன வாகனத்தில் போராடி நீ பயனோ, என்னோட மனசு விட்டு மறையாதுவோம் வருவோம், நீங்க போன வாகனத்தில் அம்மா அலகரிக்குமா தேராட்டம், போனாலோ வரமாட்டேன் எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம், மனிதனா பொருந்துட்டாலே உலகத்திலே போராட்டம், மனுஷனா பொருந்துட்டாலே உலகத்திலே ஆர்ப்பாட்டம், 6 அடி வீடு அம்மா உங்களுக்கு பேரும் சொல்லுகாடு, அங்கே போனாலும் திரும்பி வர முடியாது, அங்கே நாளான இறக்கையிடம் தெரியாது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand.